பயன்படுங்க. இது சாப்பிடலாம், சாப்பாட்டு ஊற்றி சாப்பிடலாம். இது தாளிச்சுவோம். அப்புறம் இது வடையும் சுட்டுக்குவோம். வடை சுடலாமா? வடை சுட்டா இருக்கும், முறுமுறுப்பா இருக்குமா? ஆனால் உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லது, தேய்ச்சிக்கிறது எல்லாத்துக்கும் போகுது. இது இந்த நீங்கள் வந்து இந்த ஆட்டுற 30 கிலோ எல்லாம் வந்து சொந்தக்காரங்க கொடுத்தா விற்றுருவீங்களா, இல்லை உங்கள் வீட்டுக்கு மட்டும் பயன்படுத்துவீங்களா? உங்களுக்கு மட்டுமே வா, அடுத்தவங்களுக்கு விற்கலாம் மாட்டீங்க, சொந்த பயன்பாட்டுக்கு தான். சரி ரைட்டுங்க. வேற இந்த எள்ளு எண்ணெயில் என்ன நன்மைகள்லாம் இருக்குதுங்க? உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கு. உடம்பு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சியாக இருக்கு. அடிபட்டா போனால் காலு கழி தடுக்கும், வாங்கும், தேய்ச்சிக்கிறது எல்லாம் சாப்பாட்டுக்கு போட்டுக்கிறது. இட்லி தோசை சாம்பார் போட்டுக்கலாம், அதுக்கெல்லாம் வந்துக்குதுல்ல, அதுக்காக தான் சாப்பாடுலாம் பயன்படுத்தலாம். சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டா குளிர்ச்சியாக இருக்கும், இதாக வராது, உடம்பு குளிர்ச்சி. உடுப்பு ஒரு பயிர் கட்டுக்கு எதுவுமே வராது, எல்லாத்துக்கும் சாப்பிட்றது தான். சரி ரைட்டுங்க. இப்போ மரக்கா கணக்கில் சொல்லுவீங்களா, எத்தனை மரக்கா எள்ளு எடுத்து வந்தீங்க, இல்லை எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும் உங்கள் கணிப்பில்? 10 மரக்காடு தந்தோன்னா 10 மரக்கா எடுத்து வந்தீங்க. 10 மரக்கா எத்தனை லிட்டர் இன்னொன்று எண்ணெய் வரும்னு சொல்லி உங்கள் வீட்டில் சொல்லியிருப்பாங்களா? 13 லிட்டர் வருங்க. 13 லிட்டர் வருமா? 10 மரக்கா இல்லைனா 13 லிட்டர் எண்ணெய் வரணும். அதாவது 30 மரக்கா 30 கிலோ எடுத்து வந்தார். நம்ம கிலோ கணக்கெலாம் சொல்ல தெரியும், ஆனால் கிராமத்தில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா மரக்கா கணக்குலேயே எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும்னு சொல்லிடுவாங்க. அவர் கணக்குப்படி 13 லிட்டர் எண்ணெய் வரணுவாங்க. நம்ம கணக்குப்படி பார்த்தீங்கன்னாக்கா 30 கிலோவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கு அதே தான், 12 to 13. நம்ம கணக்கில் அதே தான், அவர் கணக்கில் அதே தான் சொல்கிறாரு. 12 to 13 லிட்டர் தான் எண்ணெய் வரும். சரி ரைட்டு. வேறு என்னெல்லாம் ஆடுவீங்க? கல்லெண்ணெய் ஆடுவோம். கல்லெண்ணெய் ஆடுவீங்களா? தேங்காய் எண்ணெய்? தேங்காய் எண்ணெய் ஆட்டினது. தென்னை மரம் இல்லை நம்மக்கிட்ட? இல்லை. அதில் கல்லரிசி எள்ளு இது 2 தான் ஆடுவீங்க. சரி ரைட்டுங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. நம்ம மில்லுக்கு தொடர்ந்து வாங்க. நல்லா இருந்தாலும் சொல்லுங்கள், குறை இருந்தால் சொல்லுங்கள். இதில் நல்லா இருக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கீங்களா? சரி ரைட்டு. குறை இருந்தால் சொல்லுங்கள், அப்போ தான் நமக்கு திருத்திக்க முடியும். சரி ரைட்டு. நன்றிண்ணா. நன்றி சொல்லுங்கள். ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச அண்ணாச்சி தான் அவர். போன வருஷம் மரச்சிக்கல் தான் ஆடினாராம், இந்த வருஷம் மரச்சிக்கல் என்ன ஆடுறதுக்கு வந்திருக்கிறாரு. 30 கிலோ எள்ளு எடுத்து வந்தார். இப்போ வந்து எண்ணெய் வந்து ஒரு முறை நீங்கள் உண்மையிலே